பமுகம் பாட்டிவியில் தமிழ் வானில் ஊடாக உறவுகளின் இணைய வருவது தகவல் சாலை தோப்படுத்துறை ஜோரட்டம் அவர்கள். வணக்கம் வாருங்கள். வணக்கம் வாணி, வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் ஒரு தகவல் சார் இணைந்து கொள்வோம். வளமை போன்ற புதன்கிழமை நிகழ்ச்சி இது 2 பாகமாக செய்யலாம். முதல் பகுதி பிரித்தானிய செய்திகளுக்கும் 2வது பகுதியை உலக செய்திகளுக்கும் எடுத்து வருவோம். அநேகமாக தற்போது செய்திகள் உலக செய்திகளுக்குள் பிரித்தானிய செய்தியும் அடங்குகிறது. ஏனென்றால் உலகத்தில் உள்ள பொருளாதார சிக்கல் என்று எதனால் ஏற்பட்டிருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது பொதுவாக எல்லோருக்கும் தெரியும். அந்த ரீதியில் செய்திகள் ஒன்றோடு ஒன்று சேர்த்து தான் வரும். ஆனால் முடிந்தவரை பிரித்தானிய சம்பந்தமான செய்திகளை முன்னோக்கி எடுத்து வருவோம். முதலாவதாக நேற்றிரவு அதிகாலை நியூகாசில் பகுதியில் ஒரு வாகனம் ஒன்று வேகமாக சென்ற ஒரு BMW வாகனம் வேகமாக செல்லும் பொழுது போலீசார் அதை துரத்தி மடக்கி பிடிக்க போன போது அந்த போலீஸ் வாகனங்களும் அந்த BMW மோதினதில் பல போலீசார் காயமடைந்துள்ளனர். 7 பேர் வரை காயமடைந்துள்ளனர். அந்த குறிப்பிட்ட நபரை துரத்தி செல்லும் பொழுது அவருடைய வேக கட்டுப்பாட்டை இழந்து அந்த மோதி வாகனம் படுமோசமாக சேதமடைந்துள்ளது. குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 20 வயது உடையவர். ஆகவே ஓரளவுக்கு எல்லோருக்கும் விளங்கும் வேறு என்ன செய்திருப்பார், ஏன் இவ்வளவு வேகமாக ஓடுகிறார் என்றால் அவர் ஏதாவது பொருட்களை கடத்தி இருக்கலாம் அல்லது வாகனம் களவெடுத்த வாகனமாக இருக்கலாம். இதற்கான காரணங்கள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் நேற்று இரவு அதிகாலை 2 மணிக்கு நடைபெற்றதனால் அந்த பகுதி முழுக்க ஹெலிகாப்டர் சுற்றித்திருந்ததால் மக்கள் சற்று குழம்பி போயிருந்தார்கள். வீதிகள் மூடப்பட்டிருந்தன. ஆகவே சரியான தகவல்கள் இன்னும் வரவில்லை. இது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் இந்த ஒரு படங்களில் நடக்கும் போது ஒரு காட்சியாக இருந்திருக்கு. வேகமாக ஓடும் போலீஸ் ஒரு சாதாரண வாகனத்தை 5 போலீஸ் வாகனங்கள் செல்லும் பொழுது போலீஸ் வாகனங்களும் நிறையவே சேதத்துக்குள்ளாகி 5 போலீஸ் அதிகாரிகள் காயமுற்றிருப்பது இந்த நேரத்தை குறிப்பிடத்தக்கது. அடுத்த ஒரு நிகழ்ச்சி இந்த சூசைட் பற்றி நாங்கள் பொதுவாக கதைக்கும் பொழுது கவலைப்படுவோம், ஆச்சரியப்படுவோம். ஒரு ஆள் தற்கொலை செய்து கொண்டாரே என்று பரிதாபப்படுவோம். சிலர் எங்களுடைய பரிதாபம் ஒரு புறம் இருக்க, ஒரு கோளை எதற்காக தற்கொலை செய்தாரேன், வாழ முடியாதா, அப்படி பல விவாதங்கள், பல வாத பிரதிவாதங்கள் வருவது உண்டு. ஆனால் இந்த தற்கொலையை ஒரு பெரிய விடயமாக, ஒரு புனிதமான விடயமாக கருதி அதை ஒரு இணையதளங்களில் அதை பற்றி கதைத்து மற்றவர்களை தற்கொலை செய்வதற்கு ஊக்குவிக்கிற ஒரு விவகாரம் பல வருடங்களாக இங்கே இருந்தது. அவ்வப்போது சுட்டி காட்டப்பட்டது. ஆனால் அது இந்த உரிய அதிகாரிகளின் கண்ணுக்கு பெரிதாகப்படவில்லை. இப்பொழுதுதான் அந்த உண்மையில் அந்த மக்கள் இதை பற்றி பத்திரிகைகள், வானொலிகளில் இதை பற்றி கதைத்து வெளிக்கிட்ட பின்புதான் இப்பொழுது இந்த BBC ஒரு ஆராய்ச்சி ஒன்றை செய்ததிலிருந்து இதற்கான ஒரு இணையதளம் ஒன்று இயங்கி கொண்டு வருகிறது. ஒன்றல்ல பல, ஆனால் குறிப்பிட்ட ஒன்றை பற்றி தான் இங்கே கதைக்கின்றோம். மற்றது இங்கே இந்த ஆஃப்காம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதாவது ஒளிபரப்பு துறையில், ஊடகத்துறையில் எதை ஒளிபரப்பலாம், எதை ஒளிபரப்பக்கூடாது, வயலன்ஸ் அதாவது கூடுதலான வன்முறைகள் உள்ளவை அல்லது பாலியல் ரீதியான மோசமான காட்சிகள் உள்ளவற்றை ஒளிபரப்பக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. ஆஃப்காம் என்ற அமைப்பு தான் இவற்றை கட்டுப்படுத்துகிறது. ஆனால் இந்த ஆஃப்காமுடைய அமைப்பு கூட இதில் பெரிதாக கோட்டை விட்டதாக தெரிகிறது. இப்பொழுதுதான் அவர்கள் கண்டுபிடித்து பார்க்கப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 50 பேர் இந்த இணையதளத்தின் மூலமாக அதை போய் பார்த்து 50 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இந்த 50 பேர் என்பது குறைந்தது 50 என்று கூறப்படும்போது ஆச்சரியமா இருக்கிறது. இது கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் சிலர் அதை சொல்ல விரும்ப மாட்டார்கள். உதாரணமாக தங்களுடைய பிள்ளை தற்கொலை செய்தால் ஒரு பெற்றோர் அதை சொல்ல விரும்ப மாட்டார்கள். சகோதரங்கள் அப்படின்னு இருக்க மாட்டார்கள். இது பல காரணங்களுக்காக குறைக்கப்படலாம். ஆனால் இப்பொழுது பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு பகுதி என்னவென்றால் இதில் இணைந்துள்ளவர்கள் பெரியவர்கள் மட்டுமில்லை, சிறிய குழந்தைகளும் இல்லை. 10 வயது குழந்தைகளும் இதில் இணைந்திருக்கிறார்கள். அடுத்தது இவர்களுடைய எப்படி மெத்தட், தற்கொலை செய்வது எப்படி என்று விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக ஷேரிங் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒருவர் கொடுத்த தகவலை இன்னொரு மற்றவர் பகிர்ந்து அது பலரால் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. மற்றது என்ன விதமான
நஞ்சு பொருட்களை பாவித்து, ஒரு நஞ்சு என்றால் அது கொடுமையான ஒரு நஞ்சு என்றால் விரைவாக தாங்கள் இறந்துடுவோம் என்று உரையாடல்கள் நடந்த விவகாரம் இப்பொழுது ஆஃப்கம்னுடைய கவனத்துக்கு வந்து இப்பொழுது அந்த இணையதளம் முடக்கப்பட்டுள்ளது. இது இன்னொரு கேள்வி, இந்த இணையதளங்களில் செல்லும் பொழுது இந்த இணையதளம் எங்கிருந்து வருகிறது ஒரு பெரிய கேள்வி. உதாரணமாக உலகம் முழுக்க எல்லாரும் பார்க்கலாம், ஆனால் இந்த உண்மையான அது இயங்குவது எந்த நாட்டில் என்பதை பொறுத்து தான் இது உண்மையில் வெற்றியாக இவர்களை கைது செய்ய முடியுமா, இல்லை இந்த இணையதளங்களை மூட முடியுமா என்று ஒரு பெரிய கேள்வி இருக்கு. உதாரணமாக எடுப்போம், இப்படியான ஒரு இணையதளத்தை ரஷ்யா அல்லது சைனா போன்ற நாடுகளில் வைத்து இயக்கினால் இங்கே உள்ளவர்கள் அதை ஒளிபரப்ப முடியாத அளவுக்கு ஏதாவது தடைகளை போடலாமே ஒழிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனால் முதல் தடவையாக இதை பற்றி ஒரு கவனம் வெளியில் வந்துள்ளது. ஆகவே அந்த ரீதியிலாவது இது முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் கருதலாம். நான் நினைக்கிறேன் ஒரு 5 அல்லது 6 வருடங்களுக்கு முன்பு இந்த வேல்ஸ், இங்கிலாந்தினுடைய வேல்ஸ் பகுதியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நான் நினைக்கிறேன் எங்களுடைய தகவல் சாலையில் அதை பற்றி நிச்சயமாக கதைத்திருக்கிறோம். எப்படி என்றால் அடுத்து 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 ஒவ்வொரு வார இறுதியிலும், ஒன்று சனி அல்லது ஞாயிறு, இந்த கிழமை ஒருவர் தற்கொலை செய்தால் அடுத்த வாரம் இன்னொருவர் செய்தார். அப்படி ஒரு மாதம் 2 மாதம் தொடர்ந்து பல தற்கொலைகள் நடந்திருக்கின்றன. அங்கே இன்னொரு விதமான கவர்ச்சி அங்கே காட்டப்படுகிறது. எப்படி என்றால் ஒருவர் தற்கொலை செய்து இறந்தால் அவருக்காக வந்த அழுவோர், அவருக்காக செய்திய கிரிகைகள், மக்கள் கூடுவது, அதை பார்க்கும் பொழுது சிலர் நினைக்கிறார்கள், ஆஹா நான் செய்தால் எனக்கும் இப்படித்தானே வருவார்கள் என்று, ஆகவே நானும் தற்கொலை செய்வோம் ஒருவர் இரண்டாவது ஒருவர் செய்யும் பொழுது இதனை சாட்டாக வைத்து பார்த்து பார்த்து தொடர்ந்து தற்கொலை செய்தது வேல்ஸ் பகுதியில் நடந்தது. பல 5 அல்லது 6 வருடங்களுக்கு முன் நடந்தது. இந்த நேரத்தை சுட்டி காட்டத்தக்கது. ஆகவே இந்த இன்னொரு விடயம், இந்த பெற்றோர்களுக்கு பல தடவை பல வானொலிகள் தொலைக்காட்சிகளில் கூறப்படுகிறேன் என்றால், உங்களுடைய பிள்ளைகளை தனியே அவர்களுடைய அறைக்குள் இருக்க விட வேண்டாம். இணையதளங்களுக்கு முன்பாக, கம்ப்யூட்டருக்கு முன்பாக, அல்லது அவருடைய போனை தனியே கொடுத்து விட்டு, அநேகமாக இது எல்லா வீட்டிலும் நடக்கிறது. யாரும் இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள். என்ன செய்வது, அதுகள் கேட்குகள் இல்லை என்றுதான் நாங்கள் சொல்வோம். அநேகமாக அந்த போனை வைத்துக்கொண்டு சின்ன பிள்ளைகள் விளையாடும் பொழுது அவர்களுக்கு இப்படியான ஆசையை உண்டாக்குவதற்கென்று சிலர் வந்து சேர்வார்கள். ஆகவே அவர்களுக்கு வேறு வேறு விதம், உதாரணமாக ஒன்று தற்கொலைக்காக மட்டுமில்லை, அவர்களை ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் தான் இளம்பொடியன் போல் குரலில் கூறி அவர்களை இன்னிடத்துக்கு வா சந்திப்போம் என்று கூறி அவர்களை அழைத்து சென்று கொலை செய்த பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. இவ்வளவுத்துக்கும் இப்பொழுது இந்த இணையதளத்தினுடைய செயல்பாடு பல மோசமான நடவடிக்கைகளை கொண்டு வர. ஆகவே பெற்றோர்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பிள்ளைகள் யாரோடு கதைக்கிறார்கள், அல்லது எந்த இணையதளத்தோடு அவர்கள் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். ஓரளவுக்கு பெற்றோர்கள் எல்லா பெற்றோருக்கும் அதை கண்டுபிடிக்கிற சக்தி இல்லை. இருந்தாலும் முயற்சி செய்து தங்களுடைய பிள்ளை நேற்று முன்தினம் கடந்த வாரம் என்ன இணையதளத்துக்கு போய் இருக்கிறார்கள் என்னும் பொழுது அவருடைய மனநிலை உங்களுக்கு தெரிய வரும். இது முக்கியமான செய்தியாக எடுக்க வேண்டும். அடுத்தது, சென்ற வருடம் இங்கே லண்டனில் அந்த நொட்டிங்ஹாம் கார்னிவல் என்று நடக்கிறது. எல்லோருக்கும் இந்த நொட்டிங் ஹில் கார்னிவல் என்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி. அது உலக புகழ்பெற்ற ஒரு கார்னிவல் நிகழ்ச்சி. பிரேசிலில் நடக்கும் நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக இது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் இது நடைபெறுவது. ஆனால் நடைபெறும் பொழுது அதை களியாட்டமாக செய்பவர்கள் ஒரு புறம், ஆனால் எல்லோருக்கும் ஒரு அச்சத்தை ஊட்டும் ஒரு நிகழ்ச்சியாக அமைகிறது. என்றால் பல தடவை இந்த நொட்டிங்கில் கார்னிவலில் பலர் கொலை செய்யப்படுகிறார்கள், அது அங்கே பழிவாங்கப்படுகிறார்கள். உதாரணமாக ஒருவர் கொல்ல வேணும் என்றால் நிச்சயமாக பல இளைஞர்கள் அங்கே வருவார்கள். ஆகவே அவர்களை பார்த்து வைத்து இந்த நிகழ்ச்சி வருவார் என்று அவரை தேடி நண்பர்களாக சென்று அங்கே கொலைகள் நடப்பது இது ஒன்று. சென்றவரிடம் நடந்தது மிக கவலையான ஒன்று. ஒரு தாயார் அவருடைய 3 வயது பிள்ளையோடு செல்லும் பொழுது குறிப்பிட்ட ஒரு நபரை அவரை தாக்குவது, அவர்களுக்கிடையில் வேறு விதமான உறவு முறிவுகள் இருந்திருக்கலாம், அல்லது வேறு குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட அந்த நபர் கலைத்து கொண்டு அந்த பெண்ணை துரத்தி கொண்டு போகும் பொழுது அந்த பெண் தப்பதற்காக ஓடும் பொழுது தடக்கி நிலத்தில் விழுந்திருக்கிறார்.
விழுந்த பெண் எழும்புவதற்கு முன் பல தடவை கத்தியால் குத்தி அந்த பெண்ணை குத்தி இருக்கிறார். உடனடியாக வைத்தியசாலையை கொண்டு சென்றும் மறுநாள் அந்த பெண் உயிர் தொடர்ந்து உள்ள செய்தி இன்று பத்திரிகையில் வந்துள்ளது. அந்த 3 வயது குழந்தை இந்த காட்சியை நீரை பார்த்து கொண்டிருந்தது. இது ஒரு கவலைக்குரிய விடயம். அந்த குறிப்பிட்ட நபருக்கான அவர் குற்றவாளி என்று காணப்பட்டுள்ளார். ஆனால் இந்த குற்றவாளிக்கான தண்டனை மிக விரைவில் வழங்கப்பட இருக்கிறது. மற்றொருபடியும் இந்த இளவரசர் ஹரியை பற்றி நாங்கள் பல தடவை கதைத்திருந்தோம். எல்லோருக்கும் தெரியும் யாரை பற்றி கதைக்கிறோம் என்று. இப்பொழுது மன்னராக இருக்கும் சார்ல்ஸ், முன்பு இளவரசர் சார்ல்ஸுடைய 2வது மகன். இவர் திருமணம் செய்தது மெகான் என்ற பெண்மணியை. பின்பு குடும்பத்துக்குள் அவர்களுக்கு, குடும்பம் என்றால் மெகானுக்கு இவருக்கும் அல்ல, அரச குடும்பத்துக்குள் உள்ள சில முரண்பாடுகள் காரணமாக அவர் அரச குடும்பத்தை விட்டு அந்த கடமைகளை இருந்து ஒதுங்கி அமெரிக்கா சென்று வந்தார். பின்பு அவர்களுக்கு எதிராக இங்கே பத்திரிகைகள் எழுதியது, ஊடகங்கள் எழுதியது எல்லாம் நாம் பல தடவை கதைத்திருக்கிறோம். அதுக்குள் நாங்கள் போகத்தவில்லை. ஆனால் இப்பொழுது இன்று நடந்தது என்னவென்றால், அவர் ஒரு வழக்கை தொடர்ந்தார் இங்கே லண்டன் நீதிமன்றத்தில். அது கோர்ட் ஆஃப் அப்பீல், அதாவது அப்பீல். அந்த வழக்கு நடந்தது காரணம் என்ன? இவருக்கு கொடுக்கிற பாதுகாப்பு, அரச பாதுகாப்பு அரசாங்க செலவில் கொடுப்பது. ஆனால் இவர் அந்த கடமைகளிலிருந்து விலகினதால் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது என்று ஒரு முடிவு எடுக்கப்பட்டது பாதுகாப்பு பிரிவினால். அதை அவர் எதிர்த்து வழக்கு போட்டிருந்தார். அந்த வழக்கினுடைய மீள் மனுதான் என்று விசாரணை நடைபெற்றது. அவர் வந்த பொழுது அவரை பார்ப்பதற்கென்று வளமை போன்ற கூட்டங்கள், கேமராக்கள், ஆண்கள் பெண்கள் என்று கூடி இந்த நிகழ்ச்சியை காணலாம். இங்கே 2 விதமான விடயம் இருக்குது. ஒன்று, இந்த அரசவர் குடும்பத்துக்கு எதிராக அவர் அதை விட்டு விலகினதனால் பலர் அவர் மீது கடுமையான கோபமிட்டிருப்பதும், அவர் மீதும் அல்லது அவருடைய மனைவி மீதும் சேறுவாரி பூசும் நிகழ்ச்சிகள் பல பத்திரிகைகள் இருக்கின்றன. இன்றைய 2ஆம் நாள் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்கள் நடைபெறும். அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று இப்போதைக்கு நாம் கூறுவதற்கு இல்லை. அதே போன்று இங்கே இன்னும் ஒரு கவலையான காட்சி. ஒரு புகழ்பெற்ற ஒரு இளம் விஞ்ஞானி, அவருடைய துண்டாக்கப்பட்ட உடல்கள் கொலம்பியாவில் கண்டுபிடிக்கப்பட்டன. அங்கு சென்ற பொழுது அவரை யாரோ கடத்தி சென்றோ இன்னும் அவருடைய உடல்கள் பல பாகங்களாக வெட்டப்பட்டு கைகள், கால்கள், தலைகள் எல்லாம் துண்டு துண்டாக ஒரு சூட்கேஸில் போட்டு அங்கே கொலம்பியாவில் உள்ள ஒரு விளையாட்டு மைதானத்துக்குள் இருந்தபோது அங்கே விளையாட சென்ற குழந்தைகள்லாம் அவற்றை கண்டு இந்த செய்தியை வெளியில் கொண்டு வந்தார்கள். இது மிகவும் கவலைக்குரிய நிகழ்ச்சி. அடுத்த ஒரு இது மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்று கூட கூறலாம். இங்கே பிரித்தானியாவில் நடைபெற்றது முதல் தடவையாக பிரித்தானியாவில். ஆனால் உலகத்தில் முதல் தடவை அல்ல. பல நாடுகள், 7-8 நாடுகளில் 40க்கு மேலான வித்தியாசமான பிறப்பு, அதாவது ஒரு குழந்தை பிறப்பது, செயற்கை முறையில் கருவூட்டி பிறப்பது என்பது ஒரு விடயம். அல்லது நாங்கள் சொல்லுவோம் அந்த சரோகேட் மதர் என்று, அதாவது இன்னொருடைய வயிற்றில் தன்னுடைய கணவருடைய கருவை தரிக்க வைத்து அந்த குழந்தையை இன்னொரு பெண் மூலம் பெற்று கொண்டு வருவது இன்னொருடைய சரோகேசி என்று ஆங்கிலத்தை கூறுவோம். ஆனால் இங்கே பிரித்தானியாவில் நடந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி எப்படி என்றால், ஒரு பெண்ணுக்கு அவருடைய அந்த வூம், அதாவது கருப்பையில் அந்த கருத்தரிப்பதற்கான அந்த அமைப்பு, அந்த உறுப்பு இருந்தது அல்லது டெவலப் பண்ண இல்லை. ஆனபடியால் அவரால் அந்த குழந்தையை பெறும் அந்த தன்மை வூம் அவருக்கு இல்லை என்று இருந்த பொழுது எல்லோருக்கும் கவலை போல பெற்றோருக்கு இருந்தது. ஒரு கட்டத்தில் அவருடைய தாயார் தன்னுடைய வூம், தன்னுடைய கருப்பையை அல்லது பெண்ணுறுப்பை மகளுக்கு கொடுத்து அவர் மூலம் ஒரு குழந்தையை ஆசைப்பட்டார். இருந்தாலும் அவருடைய வயதும் அது பொருந்தவில்லை. ஆனால் அவருக்கு ஒரு சகோதரி இருந்தார். அந்த சகோதரி தன்னுடைய தங்கச்சிக்காக ஒரு பெரிய தியாகம் ஒன்றை செய்தார். தன்னுடைய வூம், அதாவது தன்னுடைய அந்த கருப்பையை, அந்த கருத்தரிக்கும் அந்த உறுப்புகளை தன்னுடைய உடலில் இருந்து எடுத்து, சத்திரை சிகிச்சை மூலம் எடுத்து தன்னுடைய தங்கச்சியாருக்கு பொருத்தி, இது ஒரு நாளில் நடந்த நிகழ்ச்சி அல்ல, பல சத்திரை சிகிச்சைகள் தொடர்ந்து ஒன்றன் பின்னா ஒன்றாக நடந்தது. ஆனால் அந்த குழந்தை சுகமான ஒரு குழந்தை இந்த பிப்ரவரி மாதம் இங்கே பிறந்துள்ளது. அந்த பிள்ளைக்கு அமி என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அமி என்பது உண்மையில் அந்த பெண்ணை பெற்ற தாயாருடைய சகோதரியினுடைய பெயர்.
ஆகவே இந்த சகோதரிக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் முகமாக அந்த அமி என்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 தினங்களாக இங்குள்ள பத்திரிகைகள் எல்லாம் அந்த குழந்தையினுடைய படமும் அதனை அதனுடைய பெற்றோர், அதாவது அந்த குழந்தையின் தாயார், கணவர், தாயாருடைய சகோதரியுடைய படங்களும் மற்ற அந்த வைத்தியசாலையில் இவ்வளவு 12 வரையிலான சத்திர சிகிச்சை நிபுணர்கள் ஆக்ஸ்போர்ட் வைத்தியசாலை செய்து இங்கே லண்டனில் கொண்டு வந்து பிறப்பை செய்த அந்த அவர்களுடைய படமும் பல பத்திரிகைகள் வந்திருப்பதை நீங்கள் காணலாம். உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பிரித்தானியாவுக்கு இது முதல் தடவை, ஆனால் பல நாடுகளில் இது ஏற்கனவே நடந்திருக்கிறது. அடுத்த சற்று வெளிநாட்டு செய்திகளுக்கு செல்லலாம். எப்படி என்றால், இப்பொழுது எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் இதை பற்றி கதைக்கப் போகிறோம் என்று. இந்த டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்கு வந்த நாளில் இருந்து அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல முழு உலகத்துக்கும் பல சிக்கல்களை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார். அது பல நாடுகள் 70-80 நாடுகளை பாதித்துள்ளது. அதில் எங்களுடைய பிரித்தானியா அதிலிருந்து தப்பவில்லை. ஆனால் பிரித்தானியாவுக்கு 2 வாரங்களுக்கு முன்பு இவர் விதித்த அந்த வரி விதிப்பு, அதாவது மேலதிக வரி ஒன்றை விதித்த, சாதாரணமாக ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டுக்கு பொருட்கள் கொண்டு செல்லப்படும் பொழுது அதுக்கான வரி விதிப்பது இயற்கை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த பதவிக்கு வந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய நாட்டுக்கு நிறைய வெளிநாட்டு பொருட்கள் வருவதனால் தாங்கள் நிறைய நஷ்டமடைகிறோம் என்றும், தங்களுடைய பணத்தை மற்ற வெளிநாடுகள் பெறுகின்றன, ஆகவே இதை நாங்கள் அவருடைய லாங்குவேஜ், அவருடைய பாஷையில் கூறுவதாக இருந்தால், நாங்கள் இப்ப பழி வேண்டும் ஒரு கட்டத்துக்கு வந்துள்ளோம். ஆகவே இதுவரை எங்களிடம் சுரண்டியவர்களை இனி நாங்கள் சுரண்டுவோம், அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ இப்படியே ஓப்பனாகி அவர் கதைக்க துவங்கிவிட்டார். இப்பொழுது அவருடைய வருகைக்கு பிறகு அநேக உலக நாடுகள் உள்ள நிகழ்ச்சிகளையும் பலருடைய பேச்சுக்களை நீங்கள் பார்த்தால் ஒரு அடாவடித்தனமான விடயங்கள் ஒரு நியாயப்படுத்தப்படுகிறது. உதாரணமாக இஸ்ரேல் என்ன செய்கிறது, அந்த போர் நிறுத்தம் என்று அறிவித்து விட்டு அதன் பின் மட்டும் எத்தனை பேரை பல தடவை குண்டுகள் வீசி பல பேர் அதன் குழந்தைகள் என்று பலரை மீண்டும் கொண்டு வருகிறார்கள். ஆனால் அதை பற்றி பெரிதாக அமெரிக்கா பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. இவ்வளவும் செய்த பின் அவரை நேற்றைய தினம் வெள்ள மாளிகையை கூப்பிட்டு பெரிய வரவேற்பு எல்லாம் செய்து இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த இஸ்ரேலுக்கு என்ன செய்ய போறார் ட்ரம்ப் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பு பார்த்திருந்தோம். அவர் என்ன கூறினார் என்றால், இந்த காசாவில் இனி மக்கள் குடியிருக்க முடியாது, ஆகவே எல்லா கட்டிடங்களும் இடிந்த நிலை இருப்பதனால் அவற்றை துப்புரவாக அழித்து விட்டு அதை ஒரு நகரமாக ஒரு பிரதேசமாக உருவாக்குவோம், அதில் தான் ஒரு பெரிய அட்ராக்ட் பூங்கா ஒன்றை உருவாக்க போகிறோம். எப்படி இருக்கிறது, மக்கள் வாழ முடியாமல் கொல்லப்பட்டு துரத்தப்பட்டவர்கள் அப்படியே அவர்கள் போய் வேறு நாடுகள் இருக்கட்டும், நாங்கள் அந்த இடத்தை டெவலப் பண்ணி அதை நாங்கள் எங்கள் கைக்கு கொண்டு வருவோம் என்னும் பொழுது மறைமுகமாக அதை டெவலப் பண்ணி, அதாவது அபிவிருத்தி செய்து விட்டு மீண்டும் அங்கே யூதர்களை கண்டு குடியேற்றும் பொழுது அந்த காசாவில் இருந்த மக்கள், பலஸ்தீன மக்கள் அங்கே இல்லாத ஒரு நிலை காணப்பட இருக்கிறது. இது வேதனைக்குரியது. இது ஒரு புறம் இருக்க, இந்த ட்ரம்ப் வந்த பொழுது பல அதிரடி நடவடிக்கைகளை அறிவித்தார். நான் பதவிக்கு வந்த அடுத்த நாளே யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரை நிறுத்துவேன் என்று. ஆனால் வந்த பின் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் யுக்ரைனுக்கு எதிராகவும் ரஷ்ய அதிபருக்கு ஆதரவுமாகவே அவருடைய கதைகள் இருந்ததும், யுக்ரைன் அதிபரை அங்கே வெள்ளை மாளிகையை கூப்பிட்டு அவமதித்து வெளியே அனுப்பினதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இப்பொழுது இந்த போர் ஒரு புறம் இருக்க, அவர் இன்னொரு போரை துவங்கியுள்ளார். வேண்டுமென்றுதான் செய்கிறாரோ தெரியவில்லை. ஒன்றில் தன்னால் வெற்றியடைய முடியவில்லை என்றால் வேறொரு விதமாக மக்களுடைய கவனத்தை திருப்பி எல்லோரும் தன்னை பற்றியே கதைக்க வேணும் என்பது அவருடைய ஒரு நோக்கம். எந்த நாளும் ட்ரம்பை பற்றி கதைக்க வேணும் என்பது அவருக்கு விருப்பம். இப்பொழுது இந்த பல நாடுகளிலிருந்து அங்கே இறக்குமதி, அதாவது பிற நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு வரும் பொருட்களுக்கான வரிகளை மோசமாக விதித்திருந்தார். இதை நாங்கள் கடந்த கிழமைக்கு முன்பு நாங்கள் நேரடியாகவே தொலைக்காட்சியில் பார்த்திருந்தோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான விகிதங்கள், சராசரி என்று கூற முடியாது மோசமான வரி விதிப்பு. உதாரணமாக மோசமான ஒரு வறுமை நாடான
வியட்நாமுக்கே 54-60% வரியை விதித்திருந்தார். அதே போன்று இந்த பிரித்தானியா பொறுத்தவரை பிரித்தானியாவுக்கு 10%, பல நாடுகளுக்கு சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு 10% வரி. அதே நேரம் அமெரிக்காவுக்குள் வரும் வாகனங்களுக்கு தனிப்பட்ட வரி 10%, பொதுவாக பொருட்களுக்கும் அதாவது உருக்கினால் செய்த பொருட்கள், அவற்றை அலுமினியம், இந்த ரெண்டையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ரெண்டுக்குமான வரி ஒரு புறம். ஆனால் வருகிற வாகனங்களுக்கு தனி வரி. அப்படி என்னும் பொழுது வெளிநாட்டு வாகனங்களை இறக்குமதி செய்யாமல் தடுத்தால் அந்த வெளிநாட்டுக்கு தங்களுடைய பணம் போகாது. இங்கே அமெரிக்காவிலேயே இந்த உற்பத்தியை செய்து நீங்கள் செய்யுங்கள் என்று ஒரு நாளில் செய்வதில் எத்தனையோ வருடங்கள் செல்லும் இந்த உற்பத்தியை செய்ய. இப்பொழுது அவருடைய இந்த வரி என்பது ஒரு வேறு விதமாக ஒரு தெருச்சண்டியன் போல் அவர் நடக்க துவங்கித்து விட்டார். குறிப்பாக சீனாவோடு அவர் கடுமையான கோபம் இருந்தது. முன்பு 10% வரி இருந்தது. அதனை பிறகு 20% கூட்டி, பின்பு அதை 25% கூட்டி ஒரு கூடுதலான வரியை விதித்து சைனாவை எதிர்த்து இருந்தார். அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள நாடுகளுக்கும் 20%, யூகே அதாவது பிரித்தானியாவுக்கு 10% வரியை விதித்திருந்தார். ஆகவே இதனால் ஓரளவுக்கு பிரித்தானியர்கள் சற்று சந்தோஷம் அடைந்திருந்தால் தங்களுக்கு 20% வரி விதிக்கப்படவில்லை, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தானே விதிக்கப்பட்டுள்ளது என்று சற்று. ஆனால் அவர்கள் பெரிதாக அதை வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் சிலர் அதை கூறினார்கள், இந்த டிவிடன் என்று கூறுவார். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் லாபம் தானே, எங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு விதித்த 20% அளவுக்கு எங்களை விதிக்காதபடியால் எங்களுக்கு அதில் ஒரு 10% லாபம் இருக்கிறது என்று கூடி இங்கே கதைகள் ஓடிக்கொண்டிருந்தன. இது ஒரு உண்மைக்கு. இப்பொழுது இந்த சீனாவுக்கும் இதுவரை அவர் விதித்த வரிகள் நேற்றைய தினத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறது. நேற்றைய தினத்திற்கு பின், அதாவது எங்களுடைய பிரித்தானியா நேரத்தின்படி அதிகாலை 5 மணி என்னும் பொழுது அங்கே அமெரிக்காவில் 12 மணி. அதன் பின் இந்த அவருடைய சகல நடவடிக்கைகளும் அதாவது 10% விதித்தவர் 10%, 50% விதித்தவர்கள் 50% என்று. ஆனால் இவர்களை எதிர்த்து நின்ற ஒரே ஒரு நாடு சீனா கூறியது, நீங்கள் எங்களுக்கு வரி விதித்தால் நாங்கள் உங்களுக்கு வரி விதிப்போம் என்றவுடன் அதனை விரும்பாத ட்ரம்ப் அவர்கள் நேரடியாக சீனாவோடு மோதினார். சீனா என்ன கூறினார் என்றால், இவர்கள் 25% விதிக்க, அவர்கள் 50% விதிக்க, அவர்கள் நாங்கள் 34% உங்களுக்கு வரி விதிப்போம் என்றார். அந்த 34% வரியை விதிப்போம் என்று சீனா கூறியது அவர் கடும் கோபம் வந்தது. அவர் கூறினார், இந்த 34% நீங்கள் வரி விதிப்பதை நிப்பாட்டாவிட்டால் உங்களுக்கு இன்னும் கூடுதலான வரி கொண்டு வருவேன். பின்பு அதை ஒரு 50% அதிகரித்து கொண்டு வந்தார். அப்படி பார்த்தால் ஏறக்குறைய அவர் செய்த ஒவ்வொரு தடவையும் கூட்டி பார்த்தால் 104% சீனாவுக்கு வரி விதிப்பு. சீனா செலக்ட் பண்ணினது, அப்படி என்றால் உங்களுடைய நாடுகள் இந்த எங்களுக்கு வரும் பொருட்களுக்கு நாங்கள் வரியை விதிப்போம். உதாரணமாக சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள முக்கிய விடயம் என்னவென்றால், ஒன்று இந்த நாங்கள் பாவிக்க ஐபோன், மற்றது சின்ன தொலைக்காட்சிகள், டேப்லெட் எல்லாம் தயாரிக்கப்படுவது சீனாவில் தான். அது அமெரிக்க பொருள், அமெரிக்க படைப்பு, ஆனால் அவை உற்பத்தியாவது சீனாவில். ஆகவே அந்த உற்பத்திகளை அங்கே வரும் பொழுது அதற்கான வரிகளை விதித்து, அதே போன்று பல கம்பெனிகள், இந்த உலக புகழ் பெற்ற கூகுள் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களினுடைய தொழிற்சாலைகள் சரி, அவருடைய அலுவலகங்கள் சரி, பெரும் சீனாவில் இருக்கிறது. ஆகவே அங்கே அவர்களுக்கான வரியை விதித்து அவர்கள் நடைமுறை பண்ண முடியாதல் செய்வோம் என்று சீனா விரட்டியிருந்தது. இதனால் மிகவும் கோபமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வரை 104% என்று இருந்தது. இன்று பிற்பகல் நாங்கள் இந்த செய்திக்கு போவது சில நிமிடங்களுக்கு முன்பு அவர் மீண்டும் இன்னொரு பல்த்தி அடித்தார், இன்னொரு சின்ன குத்துக்கரணம் கொண்டு அடித்தார். இப்போதைக்கு நான் எல்லாவற்றையும் நிப்பாட்டுகிறேன், 90 நாட்களுக்கு, அதாவது 3 மாதங்களுக்கு இதை நிறுத்தி வைக்கிறேன், உள்ள வரிபடி ஓடுவோம். ஆனால் சீனாவுக்கு மட்டும் இன்றிலிருந்து 125% வரி,
சீனாவில் உள்ள ஒரு பொருள் அங்கே வரும் என்றால் ஒரு பொருளுக்கு 125% வரி என்று பார்க்கும் பொழுது அது படுமோசமான ஒரு முறை. இதனால் சீனா நிறையவே குழம்பியும் இருக்கிறது, கோபம் அடைந்தும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் தாங்கள் விடமாட்டோம், உங்களுக்கு அதையே திருப்பி செய்வோம் என்று சொல்லும் பொழுது உலக ரீதியாக இந்த பொருளாதார ரீதியாக ஸ்திரமற்ற நிலை வந்ததனால் பங்கு சந்தையில் எல்லா நாடுகளும் வீழ்ச்சி ஏற்பட்டது. அந்த வீழ்ச்சி அமெரிக்காவை தான் கூடுதலாக பாதித்தது. 2 தினங்களில் மட்டும் எத்தனையோ பில்லியன், 300 பில்லியன் டாலர்கள் அப்படியே இல்லாமல் போய்விட்டன பங்கு சந்தையில். இதனால் மிகப்பெரிய அமெரிக்க நிறுவனங்கள் தோல்வி அடைந்து வெளியில் கூற முடியாத நிலை இருக்கிறார். இதுதான் உண்மை. எப்படி என்றால் இவர் செய்வது பிழை, இதனால் நாங்கள் நஷ்டமடைகிறோம் என்று தெரிந்தாலும் இந்த பெரிய நிறுவனங்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு பயந்து இதையும் கூறாமல் இருக்கிறார்கள். அதே நேரம் அவர் கூறுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த விதத்திலே நீங்கள் தோல்வியடைய போவதில்லை, நீங்கள் கவனமாயிருங்கள், நான் உங்களுக்கு எல்லாம் வழி செய்வேன் என்று அவர்களுக்கு ஒரு என்னன்னு சொல்வது தமிழ் ஒரு பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே இப்பொழுது இந்த கை கடிக்க துவங்கிவிட்டது. எப்படி என்றால் 100 ரூபாய்க்கு வாங்கிய ஒரு பொருளை 125 ரூபாய்க்கு வாங்கும் பொழுது அமெரிக்காவில் உள்ள மக்கள் தான் அந்த காசை கொடுக்க போகிறார்கள். ஆகவே எல்லாராலும் அது முடியாது. ஆகவே அங்கே இந்த விலைகள் உயர்வதனால் பொதுமக்கள் கொந்தளிப்படைந்து இப்பொழுது அமெரிக்காவுடைய பல நகரங்களில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள், இவருடைய கொள்கைக்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் இந்த அமெரிக்காவில் உள்ள சகல ஊடகங்களில் சிலவை மட்டும்தான் இவற்றை காட்டுகின்றன. மற்ற ஊடகங்கள் எல்லாம் அவரை, வலதுசாரி ஊடகங்கள் அவரை ஆதரிப்பதையும் அது சரியானதென்றும் அந்த மக்களை சந்தோஷமாக இருக்கிறார் என்று போன்ற செய்திகளையே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பிபிசி போன்ற சர்வதேச நிறுவனங்கள் அங்கே சென்று செய்திகளை வழங்கும் பொழுது அவருக்கு நிறையவே பல தடவைகளில் பிபிசி அவர் திட்டியிருந்தார். இடதுசாரி போக்குடைய பிபிசி என்ற இடதுசாரி, அதாவது அவர்கள் எல்லாம் வலதுசாரிகள் அமெரிக்கா. ஆகவே இந்த வலதுசாரிகள் செய்வதுதான் சரி, மற்றதெல்லாம் பிழை என்ற அளவில் இருக்கிறார் என்று மீண்டும் சீனாவுக்கு எதிரான 125% வரி விதிப்பு விதித்ததன் பின் மக்கள் அச்சமடைகிறார்கள். எந்த நாட்டில் முதலிடுவது, என்ன பொருளை வாங்குவது, என்ன பொருளை விற்பது என்று அவர்கள் தயங்கும் பொழுது அந்த வர்த்தகம் அங்கே கீழே கீழே சென்று இன்றும் உலக நாடுகள் உள்ள பங்கு சந்தைகள் மீண்டும் வீழ்ச்சி அடைய துவங்கி உள்ளது. இன்றைய 90% மன்னிக்கு 125% அதிகரிப்பினுடைய தாக்கம் நாளைய தினம் தெரிய போகின்றது. இன்னும் எந்தெந்த நாட்டில் உள்ள பங்கு சந்தைகள் விழப்போகின்றன என்று. நேற்றைய தினம் அமெரிக்காவில் ஒரு காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் உரையை ஆற்றியிருந்தார். அவர் ஆற்றிய உரையை 2-3 தடவை நாங்கள் மீண்டும் வாசித்தோம். உண்மையில் இது இப்படித்தான் கதைத்திருப்பாரா அல்லது இது பொய்யா இருக்கிறார்களா என்று. அவர் கூறிய விடயம் எப்படி என்றால், ஒரு எல்லா நாடுகளையும் ஒரு நக்கல் பாசையில் கூறினார். எல்லாரும் 70-80 நாடுகள் தொடர்ந்து தன்னை தொலைபேசியில் அழைத்து, ஐயோ தயவு செய்து நாங்கள் நீங்கள் சொல்ற எல்லாம் கேட்கிறோம், இந்த வரியை குறையுங்கள் என்று அழுது கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் அழைத்து அழைத்து எங்களுக்கு தெளிவுனே கதறி கொண்டிருக்கிறது என்று இவருக்கு இந்த செய்தி அறிக்கைக்கு ஒரு இளம் பெண்ணை வைத்திருக்கிறார். இவர் ஒரு அடி பாய்ந்தால் அவர் 10 அடி பாய்ந்து இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டிருப்பார். நேற்றைய தினம் அவர் கூறிய ஒரு வார்த்தை, இதை நாங்கள் வானொலியில் சொல்லுவதற்கே கூச்சமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இத்தனை பேரை என்னை நோக்கி என்னை கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய பாசையில் சொல்லுவோம், நக்க சொல்லுங்கன்னு சொல்லுவோம், அதையே நாங்கள் சற்று கூச்சமாக சொல்றோம். அதை விட மோசமான வார்த்தைகள் கூறினார். இவர்கள் எல்லாம் என்னை பின்பக்கம் நக்குங்கள் என்றால் அந்த அளவுக்கு நீங்க போட்டீங்கள் என்று ஒரு வார்த்தையை கூறியிருந்தார். பார்த்த பொழுது ஆச்சரியமா இருந்தது. மற்ற நாடுகள் இதை திருப்பி கதைக்க கூட அச்சப்படுகிறார்கள். ஏனென்றால் அவருடைய அசுர பலம் அவர் எல்லாரையும் அழித்து விடுவார் என்ற அச்சத்தில் பல ஊடகங்கள் இதனை பெரிதாக கூறாமல் சின்ன விடயமாக காட்டிக்கொண்டிருக்கின்றன. இது இப்பொழுது அமெரிக்காவுடைய போக்கு முழு உலகத்துக்கும் ஒரு பிரச்சனையை தரப்போகின்றது. அதே நேரம் இந்த ட்ரம்ப் எப்படி மக்களுடைய கவனங்களை திசை திருப்புகிறார் என்றால், பதவிக்கு வந்த பின் கிரீன்லாந்து என்ற நாட்டிற்கு அந்த நாட்டை பிடித்து தான் அங்கே அமெரிக்கா இராணுவத்தை போட்டு கொடியேறி அங்கே உள்ள உலகத்தில் மிக
அரிதான உலோகங்கள் அங்கே காணப்படுகிறது, அவற்றை எடுக்க போறோம் என்றார். அதற்கு முன்பு இந்த சமாதான உடன்படிக்கை, அதாவது யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கையை செய்யும் பொழுது யுக்ரைனில் உள்ள மிக முக்கியமான அரிதான உலோகங்கள் உள்ள பகுதிகளை தான் போய் கைப்பற்றி அங்கே இருந்தால் ரஷ்யா வந்து யுக்ரைனை தாக்காது, ஏனென்றால் அங்கு அமெரிக்க படைகள் நிற்பது என்று தாக்காது என்று ஒரு பூச்சாண்டி கதையை கூறியிருந்தார். அதனுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த உலோகங்களை பெறுவதில் யுக்ரைன் அதிபருடைய கையெழுத்து தான் இவருக்கு முக்கியமாக இருந்தது. அந்த அமெரிக்கா வெள்ளை மாளிகையில் யுக்ரைனிய அதிபருக்கு நடந்த அவமானம், இந்த பேச்சுகளின் போது அவரை அவமானப்படுத்தி இருந்தார்கள். அவர் அந்த கையெழுத்தை வை என்ற மாதிரி தான் நின்றார்கள். அதெல்லாம் மற்றதெல்லாம் பிறகு பார்ப்போம். ஆனால் அவர் கையெழுத்து வைக்கவில்லை. இதனால் கோபம் அடைந்தவர்கள்லாம் அவரை அவமானப்படுத்தி அங்கிருந்து வெளியே போகும்படி செய்தார்கள். இந்த அவமானத்தின் காரணமாக அவர் மீது நிறைய கோபம். இப்பொழுது அந்த இவர் எதிர்பார்த்த அந்த லோகங்களை, யுக்ரைனில் உள்ள அந்த உலக புகழ்பெற்ற லோகப் பொருட்கள், அந்த லோகப் பொருட்கள், அதாவது அந்த மண்ணில் காணப்படும் தாது பொருட்கள் உலகத்திலே மிக விலை உயர்ந்தது இது யுக்ரைனிடம் இருக்கிறது. அதனை இவரால் பெற முடியாத கோபத்தில் இருக்கின்றார். இப்பொழுது இன்னொரு புதிய கதையை நேற்றிலிருந்து ஆரம்பித்துள்ளார். ஈரானோடு தான் பேச்சுவார்த்தை நடத்துவதால். இதுவரை ஈரானை திட்டி தீர்த்திருந்தார். ஈரான் மீதான பல குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தார். அவர்களை இப்படி அழிப்போம் அப்படி அழிப்போம் என்று. ஆனால் அவர் இப்பொழுது நேற்றைய தினம் சொன்னார், தங்களுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று. அவை இது இன்னொரு முறை இந்த மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக எந்த நாட்டை பற்றி கூறப்போகிறார் என்று தெரியவில்லை. இந்த நிலையில் நேற்றைய தினம் பிரெஞ்சு அதிபர் எகிப்துக்கு பயணம் செய்திருக்கிறார். எகிப்து சென்று அங்கு எகிப்திய அதிபரோடு பேச்சுவார்த்தை நடந்து அதாவது பாலஸ்தீன மக்களுக்கு ஏதாவது எகிப்து மூலமாக எதுவும் செய்யலாமா என்று அங்கே பேச்சுவார்த்தைகள் செய்திருந்தார். இது கூட அமெரிக்க அதிபருக்கு பிடிக்காத ஒரு விடயம். காரணம் என்னவென்றால், பாலஸ்தீனத்துக்கு அவரால் உதவி செய்ய முடியவில்லை. இப்பொழுது மற்ற நாட்டு தலைவர்கள், உதாரணமாக பிரெஞ்சு அதிபர் போன்றவர், ஐரோப்பிய நாடுகள் சற்று தலையிடுவதனால் அவருக்கு நிறையவே கோபமாக இருக்கிறது. இப்பொழுது அந்த வரி விதிப்பு விகிதத்திலும் ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தினங்களாக கூடி ஒரு முடிவெடுத்தது. தாங்களும் ஏறக்குறை இதே விகிதத்தில் அமெரிக்க பொருட்களுக்கு வரிய விதிப்போம் என்றும், எதிர்வரும் 15ஆம் தேதி என்னென்ன பொருளுக்கு 20% விதித்தார்களோ அதே பொருளுக்கு அமெரிக்காவுக்கு 20% வரிய விதிக்க போதா அறிவித்திருந்தனர். மேலும் அடுத்த மே மாதத்தில் இருந்தும் அடுத்த அக்டோபர் மாதத்திலிருந்தும் இன்னும் வரிகளை அதிகரிக்க போவதாக இன்று வரை அறிவித்திருந்தது. ஆனால் ட்ரம்ப் உடனடியாக இன்று கதையை மாற்றிவிட்டார். இப்போதைக்கு எல்லா நாட்டுக்கும் எது விதித்ததோ அது ஒன்றுமில்லை, இப்பொழுது இருக்கட்டும், நாங்கள் இப்பொழுது சீனாவுக்கு மட்டும்தான் 125% என்று கூறியிருக்கிறார். அதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், அவருக்கு விளங்குகிறது தன்னால் கனதூரம் ஓட முடியாது, வெல்ல முடியாது, அமெரிக்காவில் எதிர்ப்பு வருகிறது, இதை கொண்டு தன்னால் கனதூரம் ஓட முடியாதனால் பல தடவை இந்த திகதிகளை மாற்றி மாற்றி மக்களை ஏமாற்றி வருகிறார் என்பது இந்த நேரத்தை குறிப்பிடத்தக்கது. இதை உன்னிப்பாக அவதானித்திருந்தால் பலருக்கு இந்த செய்திகள் தெரியும், அல்லது நான் சொல்வதா முதல் தடவை என்றாலும் பரவாயில்லை, அதையும் கேட்டுக்கொள்ளலாம். மற்றது இன்று ஆஸ்திரேலியா நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்து ஒன்று கவலைக்குரிய ஒரு விபத்து. என்றால் ஒரு ஹெலிகாப்டர் நிலத்திலிருந்து மேலே எழ முயற்சித்தது, இன்னொன்று அவசரமாக கீழே இறங்க முயற்சித்தது. அந்த ரெண்டுக்கும் இடையிலே தொலை தொடர்புகள், இந்த ஆண்டெனான்னு சொல்லுவோம், இந்த ஏரியல் என்று நாங்கள் எமது பாசைக்கு ஆண்டெனா மூலமாக இந்த செய்திகள் வழங்கப்படும். அதில் ஏற்பட்ட ஒரு ஆண்டெனா தவறுதலான செய்தி அனுப்பினால் அவர்களை நீக்கிற உயரம் சரியாக தெரியாத நிலையில் ஹெலிகாப்டர் 2 மோதி பலத்த காயங்களுக்குள்ளாக இறந்ததால் செய்திகள் வந்திருக்கிறது. இது ஆஸ்திரேலிய செய்திகள். இனிய பல செய்திகள் சேர்த்து வைத்திருந்தால் நேரம் கருதி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறுத்தவன். பாணி, யாரும் அழைப்பிருந்தால் அவர்களை அழையுங்கள். அவர்களோடு சிறிது நேரம் கதைத்து கொண்டு நாங்கள்
நேரமாகுவதால் நிகழ்ச்சியை முடிவு இல்லை, கொண்டு யாரும் இல்லை விடைபெற்றுக் கொள்வோம் அப்படின்ட்டு. இன்று வேறு ஏதாவது ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற நேற்றைய தினம் ஃபுட்பால் மேட்ச் நடந்தது. அதோட இருக்கிறார்கள் போல. அப்படி இப்போ தினசரி முக்கியமான மேட்சுகள் நடக்கிறது. ஆனால் அதை குறை சொல்லக்கூடாது. அவர்களுக்கும் எங்களுடைய கதையை கேட்பதா அங்கால உதவி வந்தாட்டதை பார்ப்பதான் ஒரு கேள்வி இருக்கிறது. இருந்தபோதும் இதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் உண்மை பயனடைந்தால் நன்றி. முக்கியமான விடயத்தை சொல்ல மறந்து விட்டேன். மிக மிக முக்கியமான செய்தி, இன்று 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் இனிமேல் ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் ஏனைய வெளிநாடுகள் பல, உதாரணமாக கனடா, ஆஸ்திரேலியா, கொலம்பியா போன்ற பல நாடுகளிலிருந்து பிரித்தானியாவுக்கு வருபவர்கள் ETA என்று, அதாவது எலக்ட்ரானிக் டிராவல் ஆத்தரைசேஷன், அதாவது நீங்கள் அந்த நாட்டுக்குள் வருவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று முன்கூட்டியே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்தால் அது இணையம் மூலமாக அந்த செய்திகள் இங்கே வந்துவிடும். ஆகவே நீங்கள் அந்த என்ன பாஸ்போர்ட்டை பாவித்து அந்த விசாவை எடுத்தீர்களோ, மன்னிக்கோணும், இது ஒரு விசா அல்ல. விசா என்பது வேறு, அது நீங்க விண்ணப்பிப்போம். ஆனா இது ஒரு அனுமதி பத்திரம் போகும். ஆனா பே பண்ண என்ன வேணும்? அது வேற விடயம். அதுக்கும் 10 பவுன் நேற்று வரை 10 பவுன், இன்றிலிருந்து 16 பவுன். அப்ப நீங்கள் செல்வதற்கு முன்னுக்கு இதை விண்ணப்பித்து அந்த அனுமதி பெற்ற பிறகுதான் போகணும். இல்லை என்றால் நீங்கள் அங்கே விமான நிலையங்களில் தடுத்து வைக்கப்படும் ஒரு அபாயம் இருக்கிறது. அங்கிருந்து வருபவர்கள் இங்கிருந்து போற எங்களுக்கு இல்லை. உதாரணமா பிரித்தானியாவுக்குள் வரும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை அவர்களுக்கு விசா தேவையில்லை. ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகள் உள்ளவர்களுக்கு விசா தேவையில்லை, அவர்கள் வரலாம். ஆனால் வர முன்னுக்கு அவர்களுடைய வருகையை அறிவித்துட்டு வரணும். என்ன பாஸ்போர்ட்ல வரோம், எங்கே அவை பற்றிய சகல விவரங்களும் அறிவிக்கணும். ஆகவே இவர்களுக்கு யார் வருகிறார்கள் என்பது முன்கூட்டி அறிவிக்கப்படும். அது அவர்கள் கூறிய காரணங்கள் பல இருக்கின்றன. யார் வருகிறார்கள் என்று நாங்கள் அறிவோம், பயங்கரவாதிகளும் பெறலாம் என்று. ஆனால் நோக்கம் அதுவல்ல. இது ஒரு விதமான பணம் கறக்கும் விடயமாக இருக்கிறது. திடீரென்று வருபவர்கள் 16 பவுன், ஒரு ஆளுக்கு 16 பவுன் என்றால் நீங்க நினைத்து பாருங்கள், ஒரு நாளில் மட்டும் எத்தனை ஆயிரம் பேர் வருகிறார்கள். அது ஒரு வித உழைப்பு. அதே நேரம் இன்னொரு கேள்வி, அப்படி என்றால் ஐரோப்பிய நாடுகள் ஒன்றும் செய்யவில்லையா என்று. அவர்கள் செய்ய போகிறார்கள். 2026ஆம் ஆண்டு செப்டம்பரில் இருந்து இந்த ETA என்பது பெற ETIAS என்ற ஒரு வசனத்தை சேர்த்துக்கிற இன்ஃபர்மேஷன், அவர்கள் வருவதை பற்றிய இன்ஃபர்மேஷன். கார்ல வருபவர்களுக்கு பிரான்ஸ் இந்த கார்ல வருபவர்கள் தான், நீங்க அவர்களுக்கும் இது இருக்கு தானே. அதாவது பிரித்தானியாக்கள் நுழைபவர்கள். ஆகவே இந்த காரில் வருபவர்கள் இன்னும் கவனமாக இருக்கணும் என்றால் முன்கூட்டியே அந்த அனுமதியை பெற வேண்டும், பெற்றுக்கொண்டு வர வேண்டும். சில சந்தர்ப்பங்கள் இந்த அனுமதி உங்களுக்கு வந்து சேர 3 நாள் கூடி ஆகலாம். இப்பொழுது உடனடியாக கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த பலருடைய இது வரும் பொழுது இந்த இணையங்கள் முடக்கப்படுவதனால் 3 நாள், குறைந்தது 3 நாள் செல்லும் என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த விடயத்தை கவனமாக இருக்கணும். நாங்கள் ஐரோப்பிய பிரஜை தானே. இதில் இன்னொரு விடயத்தை கவனிக்கணும். இந்த பிரித்தானியாவில் வாழும் ஐரோப்பிய பிரஜைகள், நாங்கள் நிரந்தர குடி உரிமை பெற்றவர்கள், இங்கே இருக்கலாம். EUSS என்ற அப்ளிகேஷனை போட்டு நாங்கள் இங்கே நிரந்தரமாக இருக்கலாம் என்றவர்களுக்கு இந்த கட்டுப்பாடு இல்லை. உதாரணம், எங்களை போன்றவர் நாங்கள் பிரெஞ்சு பாஸ்போர்ட் வைத்திருந்தாலும் இந்த நாட்டில் நிரந்தர குடியுரிமை பெற்ற நாங்கள், எங்களுக்கு அது அல்ல. எங்களுக்கும் ஐரிஷ் மக்களுக்கும் இல்லை. இதை கவனிக்க வேண்டும். ஆகவே சிலர் குழம்பக்கூடாது. நாங்கள் இங்கே இருக்கிறாங்க, விசா எடுத்து வருவோம், இந்த ETA விசா எடுக்கணும். இல்லை, ஐரோப்பிய பிரஜைகள் நிரந்தரமாக இங்கே வதிவுடைமை பெற்றவர்களுக்கு அது இல்லை என்பது இந்த நேரத்தை குறிப்பிடத்தக்கது. பங்கேற்று வருபவர்களுக்கு இனி ஒரு சிக்கல் தான். சிக்கல் இல்லை, அதை அப்ளை பண்ணிட்டு 3 நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்டா. முன்கூட்டியே அறிவித்துட்டு வர வேண்டும். அது முன்பு இதை பற்றி போன வருடம் இதை பற்றி கதைக்கப்பட்டது. ஆனால் அந்த நேரம் இதை நாங்கள் ஒரு முறை கூறியிருந்தோம், பின்பு பெரிதாக பேசப்படவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த நாள் நெருங்கி வந்து கடந்த 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்துள்ளது. ஆனால் இன்றுல இருந்து அந்த நீங்க ஏர்போர்ட்ல இறங்கி அதை காட்டணும், பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து வரணும். இல்ல ஏர்போர்ட்ல நீங்க அந்த கவுண்டருக்கு வர முன்னராகவே இதை அப்ளை பண்ணி உங்களுடைய அந்த தகவல் அவ்வளவும் அந்த ஏர்போர்ட்டிலோ அல்லது இங்கே கோமர்ஷனுடைய இணையதளத்துக்கு அந்த முழு செய்திகளும் வந்து வேணும். அப்பொழுது நீங்க ஒரு பாஸ்போர்ட்டை பாவித்து தான் இந்த அப்ளிகேஷன் செய்தால் அதே பாஸ்போர்ட்டை தான் நீங்க கொண்டு வரணும். அந்த பாஸ்போர்ட்டை அவர்கள் போடும் பொழுது உங்களுடைய சகல விவரங்களும் அவர்களுக்கு வந்துவிடும். ஆனபடினால் நீங்க பல கேள்விகளுக்கு இங்கு
ஆன்சர் பண்ண தேவையில்லை. ஆனால் இது முதல் தடவை என்பதனால் பலர் குழம்பினதனால் ம் ஏர்போர்ட்டில் கொஞ்சம் கன நேரம் பலர் நின்று தாமதித்து வர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ம் 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 எல்லாம் சிக்கல்லாம் முடிய போகுது. சரி பார்ப்போம். சரி, மிக்க நன்றி பார்ப்போம். அண்ணா. மக்கள் யாரும் இதுவரை வரவில்லை. நாங்களும் மீண்டும் மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். மிக சிறப்பு. மிக்க மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து வருவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது நன்றி, தகவல் சாலை. வணக்கம். தகவல் சாலை தொகுப்படுத்துகிறது ஜோட்டம் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.